அல்வானா மைதா மாவு அல்வா. அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாம். அல்வாவுக்கு தேவையான பொருள் வந்து மைதா 1 கப்பு எடுத்து வச்சுக்கிறேன். இதே கப்பில் வந்து 2 கப்பு சர்க்கரை 2 கப்பு போட்டுக்கோங்க. 25 கிராம் முந்திரி, கலருக்கு வந்து ஒரு அரை ஸ்பூனு கலர் பவுட்ரு, நெய் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க செய்ய போகலாம். போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். அதை பாருங்கள். வாங்க இப்போ செய்யலாம். இப்போ 2 கப்பு சர்க்கரை, இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு வச்சிங்களா அப்படியே அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் இது வந்து இப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இன்னும் கவிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சர்க்கரை கரையிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. ஏன்னா அப்படியே விட்டோம்னா அப்படியே கட்டி கட்டியாக போயிடும். இன்னும் கொஞ்சம் கரையணும் பாருங்கள். இப்போ வந்து கலர் பவுட்ரு போட்டுக்கிறேன். செம கலராக இருக்குது. எல்லாம் கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே இந்த மைதா மாவு கரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். எல்லாம் இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மைதா மாவை ஊற்றிக்கலாம். இப்போ கிளறிக்கிட்டே இருக்கும். பாருங்க, கொஞ்சம் அப்படியே ஜெல்லி மாரி வருது பாருங்க. சரிங்களா? கட்டி கட்டியா கட்டி கட்டியா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். அப்புறம் தீய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன்.
சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். முந்திரி தாளித்து வச்சுக்கலாம். முந்திரியை போட்டு இது ஒரு பக்கம் ஆகும். காஞ்சிடுச்சு. முந்திரி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா கொட்டிக்கலாம். சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ கலராக அழகாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான். இதை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்குது. சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு நேரம் ஆறட்டும், அப்போ தான் வந்து நம்ம ஸ்லைஸ் போடுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு. இப்போ கொட்டி பார்க்கலாம். இப்படி வச்சு வாவ் சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்லைஸாக போட்டுடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டால் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக டக்குன்னு ரிசீவ் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.